நாமக்கல் பரப்புரையை முடித்துக் கொண்டு கரூரில் பரப்புரை மேற்கொள்வதற்காக தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அவரது உரையை கேட்க வேலுசாமிபுரத்தில் தாவேக தொண்டர்கள் குவிந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் களத்திலிருந்து இணைக்கிறார். ரகுவரன், விவரங்கள். தாவேக தலைவர் கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ள இடத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், தொண்டர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள். மதியம் 12 மணிக்கு இந்த பிரச்சாரத்து இடத்திற்கு வந்தடைவார் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில், அந்த கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விஜய் அவர்கள் இன்னும் வரவில்லை. 4 மணி ஆகிறது, இன்னும் வரவில்லை. குறிப்பாக காலை 8:30 மணிக்கு நாமக்கல்ல பிரச்சாரம் தொடங்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் பிரச்சாரம் தொடங்கியதே பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு தான் தொடங்கியது. அதனால நீண்ட நேரமாக தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்போது அவர் நாமக்கல்ல இருந்து புறப்பட்டு கரூர் பைபாஸ் வழியாக, மதுரை பைபாஸ் வழியாக தற்போது விஜயினுடைய வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் ஆரவாரத்துடன் தற்போது அவருக்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு. கரூரில் விஜயின் பரப்புரையை கேட்பதற்காக குவிந்துள்ள தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். படத்தை இப்ப அவருக்கு ஒரு படம் கொடுக்கறாங்கன்னா அதை யோசிச்சு பண்றாருல, மக்களுக்கு இந்த படம் பிடிக்குமா, என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு பாக்குறாருல, அதை சொல்றேன் நான். இந்த கான்செப்டே இப்படி பண்றாருன்னா நாட்டு மக்களை சூப்பரா பார்த்து பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை. எதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கட்சி எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப அவர் வந்தா எல்லாமே மாறுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்போ வருஷ காலமா இவங்களே தான் இருக்காங்க. சோ ஒரு புதுசா ஒருத்தர் தைரியமா வந்திருக்காரு. சோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், பாப்போம் அவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம். கண்டிப்பா வந்திருக்காங்க, கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஒரு ஊர்லயும் பிரச்சாரம் போறதுக்கே அவருக்கு நிறைய கட்டுப்பாடுகள். சோ அதெல்லாம் மீறி அவர் வந்துகிட்டு இருக்காரு. முப்பெரும் விழா நடந்துச்சு, அடுத்த வாரம் கரூரை போடுன்னு போட்டாரு. சோ அந்த மன தைரியம்